வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது சொல்ற விஷயம் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயோ சாஃப்ட்வேர்ஸ்லயோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் தொடர்பான எந்த ஒரு விஷயத்திலையுமே இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் ஒவ்வொரு லாங்குவேஜையும் குறித்த ஒரு தொழிலை செய்யறதுக்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால அதை சரியான சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ற நேரம் அதுல இருந்து மேக்ஸிமம் யூஸ் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாங்கள் பிகினர்ஸ்க்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சூட்டபிளா இருக்கும் அதை பார்க்கறது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சிக்கல் தன்மை, அதாவது எவ்வளவு ஈஸியா நாங்கள் படிக்கலாம், ரொம்ப சிக்கலானதா இருந்தால் அது பிகினர்ஸ்க்கு கஷ்டமா இருக்கும். அடுத்து தான் பாப்புலாரிட்டி, எவ்வளவு அந்த லாங்குவேஜை இப்ப யூஸ் பண்றாங்க, வெப்சைட்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல எவ்வளவு அந்த லாங்குவேஜ் பாப்புலரா இருக்கு. ஏன்னா அப்படி பாப்புலரா இல்லாத ஒரு லாங்குவேஜை படிச்சு யூஸ் இல்ல. அதே மாதிரி தான் அதுக்கு இருக்க கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் அது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான லாங்குவேஜா, ஃபியூச்சர்லயும் அதுக்கு யூஸ் இருக்குமா, இந்த மாதிரி காரணிகளை வச்சு தான் இதை கெஸ் பண்றோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல மெயினாவே ரெண்டு வகை இருக்கு. அதுல முதலாவது தான் டைனமிக் லாங்குவேஜஸ். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஸ்பெஷலா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சில நேரங்களில் ப்ரோக்ராமிங்கே தெரியாதவங்க கூட இந்த டைனமிக் லாங்குவேஜ் கோட்ஸை பார்த்துட்டு அதனால என்ன ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சரியா கெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லாங்குவேஜஸ் பில்ட் ஆகிருக்கும், ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நிறைய கோட்ஸ் இல்லாமையே சில அட்வான்ஸ்டான டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அநேகமா இது இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ், ப்ரௌசர்ஸ் இதுகளில் தான் யூஸ் ஆகும். அடுத்த வகை தான் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ். இது இந்த டைனமிக் லாங்குவேஜஸை விட கொஞ்சம் டஃப் ஆனது. அதுலயும் அநேகமா இந்த கோட்ஸை சரியா எக்ஸிக்யூட் பண்றது இதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கேபிட்டல் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்க அதுல சரியா செய்யணும். அதே மாதிரி சிம்பிளான விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண கூட சம்டைம்ஸ் பெரிய அளவு கோட்ஸ் ரைட் பண்ண வேண்டி வரும். பட் இருந்தாலும் இது ரொம்பவே ஸ்டேபிள். நீங்க ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லாட்டி ஒரு அப்ளிகேஷனோ பில்ட் பண்ண பிறகு அதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதனால பொதுவா எல்லா கேம் என்ஜின்ஸ், பெரிய சர்வர்ஸ், மொபைல் ஆப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ நாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்க்கலாம். அதுல முதலாவது இருக்கிறது தான் ஜாவாஸ்கிரிப்ட். இது ஒரு டைனமிக் லாங்குவேஜ். அநேகமா நீங்க வெப்சைட்ஸ்ல பார்க்குற ஃபீச்சர்ஸ், பாப்அப்ஸா இருக்கலாம், பேனர்ஸ், இல்லாட்டி அதுல உள்ள ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மற்ற லாங்குவேஜஸோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இது பிகினர்ஸ்க்கும் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. அண்ட் நீங்க அந்த ஜாவாஸ்கிரிப்டை நல்லாவே படிச்ச பிறகு அதை யூஸ் பண்றதுக்கும் நிறைய பிளேசஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கூட எக்ஸ்பிரஷன்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அதாவது கீ ஃப்ரேம்ஸ் இல்லாம கோட்ஸை வச்சு அனிமேஷன் கிரியேட் பண்றது, அதுக்கு கூட ஜாவாஸ்கிரிப்ட், பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினும் டெவலப் ஆகியிருக்கனால இந்த லாங்குவேஜ் வெப்சைட்ஸ்க்கு மட்டும் இல்லாம வெப் சர்வர்ஸ்லயும் டேட்டா பேசஸ்லயும் அதிகமா யூஸ் பண்ணப்படுது. அதனால இது ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான லாங்குவேஜ்னு சொல்லலாம். அடுத்தது தான் பைத்தன். இதை கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டீங்க. பொதுவா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்கிறதே இந்த பைத்தன்ல இருந்து தான். அதுக்கு முக்கியமான காரணம் இதுல ரொம்பவே சிம்பிளான சின்டாக்ஸ் இருக்குது. சின்டாக்ஸ்னா எப்படி இந்த கோட்ல உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த கமா எந்த இடத்துல போடணும், செமிகோலன் எந்த இடத்துல போடணும், இந்த மாதிரி அந்த கோட்ல இருக்க வேண்டிய ஆர்டர் தான் சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ பைத்தன்லயும் சரி, இந்த டைனாமிக் லாங்குவேஜஸ் எல்லாத்துலயுமே இந்த சின்டாக்ஸ் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அதனால தான் நிறைய பிகினர்ஸ்க்கு இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் விடாம ஈஸியாவே இதை படிச்சிடலாம். இதனாலேயே இன்டர்நெட்ல இந்த பைத்தனை பத்தி தெரிஞ்ச ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்க இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், கோர்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பைத்தன் லாங்குவேஜ் டேட்டாவை நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இதனால நிறைய சயின்டிஸ்ட், ரிசர்ச் பர்பசஸ்க்கு எல்லாமே இந்த பைத்தன் தான் இன்னமும் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கும் இந்த பைத்தன் தான் இப்பயும் யூஸ் ஆகுது. அதனால ஃபியூச்சர்லயும் இந்த பைத்தன் லாங்குவேஜ்க்கு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். அடுத்தது நாங்க லாஸ்டா பார்க்க போற டைனாமிக் லாங்குவேஜ் தான் ரூபி. இது இப்ப ரொம்பவே பாப்புலரா இருக்க ஒரு லாங்குவேஜ். அதே மாதிரி இதோட நோக்கம் தான் சிம்பிளான கோட்ஸை வச்சு நல்ல ப்ரொடக்டிவிட்டி உள்ள ரிசல்ட்ஸ் எடுக்கிறது. இது அதிகமாவே வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணவும் வெப் சர்வர்ஸ்க்காகவும் தான் யூஸ் பண்றாங்க. இதுலயும் ரூபி ஆன் ரெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதுல தான் இப்ப நாங்க யூஸ் பண்ற நிறைய பாப்புலர் வெப் அப்ளிகேஷன் சர்வீசஸ் எல்லாமே பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரூபி லாங்குவேஜ் கிட்டத்தட்ட இதுக்கு முதல்ல இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செஞ்ச மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். அதனால இதுக்கு பெரிய ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ரூபி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்றதுக்காக நிறைய டூல்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாவே நீங்க இந்த ப்ரோக்ராமிங் படிச்சுக்கலாம். அண்ட் ரூபி ஆன் ரெயில்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இப்போ ரொம்ப பாப்புலரா இருக்கனால கண்டிப்பா இதுவும் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான லாங்குவேஜ் தான். அடுத்து நாங்க ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸ்க்கு வரலாம். இதுல முதலாவது இருக்கிறது தான் சி. இந்த சி லாங்குவேஜ் தான் மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து அநேகமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெவலப் ஆகுச்சு. ஸோ இந்த சி லாங்குவேஜை நீங்க ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டீங்கன்னா இது நான் முதல் சொன்ன இந்த டைனாமிக் லாங்குவேஜஸ் விட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க இந்த பேசிக் எப்படியாவது பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு இந்த சி லாங்குவேஜை கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் நாலேஜை வச்சு உங்களுக்கு மற்ற ப்ரோக்ராமிங்
லாங்குவேஜஸையும் ஈஸியா படிச்சுக்கிற முடியும். ஸோ நீங்க ப்ரோக்ராமிங் தான் உங்களோட கரியர் அப்படின்னு டிசைட் பண்ணி ஃபுல்லா இதுல இறங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சி லாங்குவேஜ் படிச்சே ஆகணும். அநேகமா இந்த சி லாங்குவேஜ் வந்து சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ், ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்றதுக்கும் கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் தான் யூஸ் ஆகுது. அதுலயும் C++ வந்து இந்த சி லாங்குவேஜ் டே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். அதுவும் வந்து இப்போ அதிகமாவே சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்தது தான் ஜாவா லாங்குவேஜோட பேசிக்கும் C++ மாதிரியே தான். இது ரொம்பவே ஒரு பாப்புலரான லாங்குவேஜ். இதனால இதுக்கு ரிசோர்சஸும் ரொம்பவே நிறைய இருக்கு. கோர்சஸ், புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஜாவா வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் இல்ல. அதோட சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் சிக்கலானது. இருந்தும் கூட இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் எல்லாமே ஜாவா வச்சு பில்ட் பண்றாங்க. அண்ட் ஜாவாவோட பாப்புலாரிட்டிக்கு ஒரு பெரிய காரணமே ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஆண்ட்ராய்டு இருக்க வரைக்கும் கண்டிப்பா ஜாவாக்கும் மார்க்கெட் இருக்கும். அதனால ஜாவா ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபான லாங்குவேஜ். இந்த லிஸ்ட்ல நாங்க லாஸ்டா பார்க்க போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஸ்விஃப்ட். இது வந்து ஆப்பிள்னால iOS, மேக், ஆப்பிள் டிவி, அதே மாதிரி ஆப்பிள் வாட்சுக்கு ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் பேர்ல இருக்க மாதிரியே ஸ்விஃப்ட் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அதை யூஸ் பண்றது ஈஸி. அதே மாதிரி தான் இது ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால யார் வேணாலும் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆப்ஸ், ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்க வரைக்கும் ஸ்விஃப்ட்டும் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அவ்வளோதான். இதை தவிர நிறைய பாப்புலரான லாங்குவேஜஸ் இருக்கு. C#, PHP மாதிரி. அதை தவிர புதுசாகவும் ஒவ்வொரு நாளும் நிறைய லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ நீங்க ஒரு கரியரை டார்கெட் பண்ணி ப்ரோக்ராமிங் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அதை சரியானதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ஒரு ஹாபியாவோ இல்லாட்டி குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ புதுசா ப்ரோக்ராமிங் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கு நிறைய क्वेश्चंस இருக்கும். என்ன கோர்ஸ் செய்யறது, என்ன மாதிரி படிக்கணும் அப்படியெல்லாம். நானும் முன்ன பைத்தன், சி, ஜாவா இதெல்லாமே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். கோர்சஸும் செஞ்சேன். பட் இருந்தாலும் அதை நான் கண்டினியூ பண்ணல. பட் பொதுவா எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரொஃபஷனலா ப்ரோக்ராமிங் ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாருமே செஞ்ச ஒரு வேலை தான், இப்பயும் செய்யற ஒரு வேலை தான் செல்ஃப் லேர்னிங். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் சரி, அங்க படிக்கிறத மட்டும் வச்சு இந்த ப்ரோக்ராமிங் ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. கண்டிப்பா செல்ஃப் லேர்னிங் இருக்கணும், ஹோம் ஒர்க் செய்யணும். வீட்டில் வந்து முடிஞ்ச அளவு இருக்க டியூட்டோரியல்ஸ், ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாங்களே பர்சனலா பில்ட் பண்ற ஸ்கில்ஸ் தான் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐடி ஃபீல்டில் உள்ள மற்ற செக்டர்ஸோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் ப்ரோக்ராமிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேஷன் இருந்துச்சுன்னா, நீங்க நல்ல டைம் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.